நம்மோடு நேரலையில் இணைகிறார் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திரு ரவி அவர்கள். சார் வணக்கம். டெல்லி செங்கோட்டை சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலைய பகுதி ரொம்ப அதிமுக்கியத்துவம் பாதுகாப்பு வாய்ந்த ஒரு பகுதி. அந்த இடத்துல இன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இந்த ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை லால் கிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. அது கேட் நம்பர் 1 பக்கம் கரெக்டா 6:55 இருந்து 6:57 இந்த ஒரு வெடிப்பு சம்பவம், கார் வெடிப்பு நடந்திருக்கு. இது வெடிகுண்டா, பிளாஸ்டா, எக்ஸ்ப்ளோஷனா அப்படிங்கறத விசாரணை தான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா போலீஸ்க்கு ஃபயர் சர்வீஸ்க்கெல்லாம் 6:55 இருந்து 6:57 இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ரஷ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு கார்ல வெடிச்சதாகவும் அதுக்கு பக்கத்துல இருந்த 2-3 கார்கள் தீப்பிடி தெரிஞ்சதாகவும் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அங்கிருந்து ஒரு சிலர் உயிரிழந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் காயமடைந்தவர்கள் ஒரு சிலர் இருக்காங்க. இது எதனால வந்தது அப்படிங்கிறத இனிமேல் தான் கண்டுபிடிக்க முடியும் விசாரணையில. ஆனால் இந்தியா முழுவதும் அலர்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்றப்போ இந்தியாவில் இருக்கிற பெரிய நகரங்கள் எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் நேரம் அலர்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கங்க பெட்ரோலிங், முக்கியமான இடங்கள்ல போய் செக் பண்றது, இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா இது ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. இது ஒரு இடத்துல நடந்ததா, இது விபத்தா, அல்லது வேற்றுமண்டை வைக்கப்பட்ட வெடிகுண்டா அப்படிங்கறத இனிமேல் தான் பார்க்க முடியும். அது எந்த விதமான எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கறத எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்துருவாங்க. பட் நம்ம பேனிக்கோ இது சம்பந்தமாக வதந்திகளோ ரூமர்ஸோ பரப்பி விட்டுட்டு ஒரு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் இந்த தருணத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம். டெல்லி செங்கோட்டை பகுதி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால காவல்துறை இப்ப முதற்கட்டமா விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த விசாரணையின் போக்கு எப்படி இருக்கும்? இது டெல்லி காவல்துறையே விசாரிக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது இந்த விபத்தின் தீவிரத்தன்மை கருதி என்ஐஏ மாதிரியான அமைப்புகள் உள்ள வருவாங்களா? இப்ப இமீடியட்டா பாத்தீங்கன்னா எல்லா ஏஜென்சிஸும் போயிருவாங்க. பட் லோக்கல் போலீஸ், டெல்லி போலீஸ் தான் முதல் இன்வெஸ்டிகேஷன் எடுப்பாங்க. அதற்கு பின்னாடி என்ஐஏ எல்லாருமே இப்ப இருப்பாங்க. என்ஐஏ இருப்பாங்க, ஐபி இருக்கும், சிபிஐ இருக்கும். அப்படி எல்லாருமே ஆல் ஏஜென்சிஸ் will be அங்க அசம்பிளிங் தேர். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல விசாரிப்பாங்க. அதனால என்ஐஏ கண்டிப்பா இது என்ஐஏ தான் விசாரிக்கணும். அதாவது டெரரிசம் ரிலேட்டட் அப்படின்னு சொன்னா என்ஐஏ ஸ்ட்ரெயிட்டா எடுத்துருவாங்க, கேஸை நாளைக்கே எடுத்துருவாங்க. இது இப்போ டெல்லி மிக குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி கேட் 1 சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நிகழ்ந்த விபத்து அப்படின்னு காரணத்தினால ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால எல்லா முக்கிய நகரங்களும் ஒரு ஹை அலர்ட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. ஈவன் சென்னையிலும் கூட அதற்கான மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல கண்காணிப்பு, நைட்டு ரோந்து போகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் இப்பவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கா? கண்டிப்பா பண்ணணும். அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுனால் நீங்க மற்ற இடங்கள்ல இருக்கோ இல்லையோ அதை நம்ம அலர்ட்டா இருக்கணும். எல்லா இடங்களையும் ரோந்து போகணும். முக்கியமான இடங்கள், பப்ளிக் பிளேசஸ், குறிப்பிடப்படியாக ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பார்க், இந்த மாதிரி மக்கள் கூடுகின்ற இடங்கள்ல பாதுகாப்பை அதிகரிப்பார்கள். அது மட்டும் இல்லாம ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அபேண்டன் வெஹிக்கிள்ஸ், கார்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் எல்லா ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்ணுவாங்க, வயர்லெஸ்ல அலர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் மக்களுக்கும் செல்போன்ல மெசேஜ் கொடுத்து இது மாதிரி பேனிக் ஆக வேண்டாங்கிறதையும் சொல்லுவாங்க. அதே சமயத்துல ஒரு சிலர் வேண்டுமென்றே இப்பெல்லாம் உங்களுக்கு ஏஐ ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன், நியூஸ் இதெல்லாம் ஜெனரேட் பண்ணி ஒரு வதந்தியை கிளப்புறதுக்கோ அல்லது வேற டென்ஷனை கிளப்புறதுக்கோ முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் மக்கள் நம்ப கூடாது. நிறைய பாத்தீங்கன்னா ஏஐல எங்கெங்கயோ வெடிகுண்டு வெடிச்ச மாதிரி எல்லாமே ஜெனரேட் பண்ண முடியும். அதனால இப்ப நம்ம அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பீகார்ல நாளைக்கு ஒரு செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்க போகிறது. ஸோ அப்படியான ஒரு சூழலில் இது நிகழ்ந்திருப்பதன் காரணமாக எந்தெந்த மாநிலங்கள் ஒரு ஹை அலர்ட்குள்ள, ஹை செக்யூரிட்டிக்குள்ள கொண்டு வரப்படணும், அங்க இன்னும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படணும் அப்படிங்கிற உத்தரவுகள் எப்படியா இருக்கும்? இது ஆல் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், அகமதாபாத், இது போன்ற நகரங்கள்ல தான் அதிகமான அலர்ட் இருக்கும். ஏன்னா இது எந்த மோட்டிவ்ல இது வந்துச்சு, இது நிச்சயமா ஒரு ஆக்சிடென்டல் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி தெரியல. இட் மே பி a deliberate explosion.
ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேல் ஆஃப் இன்டென்சிட்டி வந்து இருக்கிறது நார்மல் ஆக்ஷன்ல நடக்காது. அதுவும் மக்கள் கூடுகின்ற இடங்கள்ல அந்த டைம் சூஸ் பண்ணது கரெக்டா அபவுட் 7 o'clock அந்த ரேஞ்சில் சூஸ் பண்ணிருக்கிறதுனால ஒரு மக்கள் கூடுகின்ற இடம் அப்படிங்கிறதுனால இது என்ன எய்ம், வாட் இஸ் தி மோட்டிவ் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எல்லா நகரங்களையும் அலர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால இதை பத்தி மக்கள் பேனிக் ஆக வேண்டியதில்லை. they should just wait and watch. முதற்கட்டமா வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இது ஒரு ஐடி மாதிரியான ஒரு ஐ எக்ஸ்ப்ளோசிவ் இல்ல அந்த ஈகோ கார் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஒரு சிஎன்ஜி டேங்க் கூட வெடிச்சிருக்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது. அந்த வெடிப்பு தன்மை அந்த பாதிப்பு அந்த விஷயங்களை வச்சே இது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியுமா? கண்டிப்பா. மேபி உங்களுக்கு வந்து ஆக்சிடென்டலா கூட இருக்கலாம். இது வந்து பேட்டரி கூட எக்ஸ்ப்ளோட் ஆகி அது வந்து பார்த்தா ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பேட்டரி எக்ஸ்ப்ளோஷன். அந்த சத்தத்தை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. அதனால பல்வேறு ஆங்கிள் நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஆக்சிடென்டல் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தா கூட அதை வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துட்டு தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அந்த மாதிரி தான் வந்து இப்போ பல்வேறு ஏஜென்சிஸ் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு முழுமையான விசாரணைக்கு முன்பு நம்ம எந்த விதமான பிரிமெச்சூர் கன்க்ளூஷனுக்கும் வரக்கூடாது. ஹரியானா, ஜம்மு மாதிரியான ஃபரிதாபாத் மாதிரியான இடங்கள்ல இருந்து நிறைய வெடிபொருட்கள் இன்னைக்கு பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்பாக 2 மருத்துவர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அது தொடர்பான விசாரணை தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தலைநகரான டெல்லியில நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிலாம் லிங்க் பண்ண முடியாது. நீங்க இன்வெஸ்டிகேஷனா கண்டுபிடிக்க முடியும். மேபி கோயின்சிடென்டல் ஒரு கோயின்சிடென்ஸா இருக்கலாம், மியர் கோயின்சிடென்ஸ். அதனால இதையும் நம்ம லிங்க் பண்ண முடியாது. விசாரணையில வந்து தெரியும். அப்படி லிங்க் இருந்ததுன்னா கண்டிப்பா தெரிய போகுது. ஏன்னா நம்முடைய என்ஐஏ எல்லாம் நிச்சயமா இன்வெஸ்டிகேட்டட் ப்ராப்பர்லி வித் ஆல் ராமிஃபிகேஷன், டொமஸ்டிக், இன்டர்நேஷனல், இந்த மாதிரி நிச்சயமா அவங்க பல்வேறு கோணங்கள்ல விசாரிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு செங்கோட்டை மாதிரியான டெல்லி தலைநகர், அந்த டெல்லியுமே முழுவதுமா ஒரு ஹை அலர்ட்ல தான் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு பாதுகாப்பு குறைபாடு அல்லது இன்டெலிஜென்ஸ் குறைபாடு அப்படிங்கிற விஷயங்கள் இந்த விவகாரத்தில் விசாரிக்கப்படும்னு எதிர்பார்க்கலாமா? சரி, நம்ம எடுப்புல வந்து எல்லாத்தையுமே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அல்லது வந்து செக்யூரிட்டி லேப்ஸ், பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது, வரவும் முடியாது. வந்து நம்ம ஒரு 100 விஷயங்களை வந்து நம்ம பாதுகாத்திருப்போம் அல்லது வந்து தடுத்திருப்போம். அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஒரே ஒரு சில இன்சிடென்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டுமொத்தமா நம்ம வந்து ஒரு குறை சொல்ல முடியாது. பல்வேறு ஆங்கிள் வந்து கண்டிப்பா விசாரிப்பாங்க. அது பார்ப்போம் எப்படி வந்துச்சு, இது வந்து ஆக்சிடென்டலா அல்லது பாமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியலையே. மேபி பேட்டரி கூட வெடிச்சிருக்கலாம். இது வந்து விசாரணை தான் தெரிய வரும். இது உண்மை எப்படி இருந்தாலும் கண்டிப்பா சொல்லத்தான் போறாங்க. வந்து யாரும் ஹஷ்அப் பண்றதுக்கான சான்ஸே கிடையாது. நீங்க சொன்னது போல இந்த விஷயத்தை கையாள்வது, ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் தலைநகர்ல ஒரு 9 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை கையாள்வது, இந்த செய்தியை பரப்புவது அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சொன்னீங்க. அது பொதுமக்களுக்கு இன்னும் டீட்டெயிலா என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சமூக ஊடகங்கள், உங்களை போன்ற மீடியா சேனல்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு பரபரப்பாக்க கூடாது. நியூஸை என்ன அப்படிங்கறத வந்து நம்ம அமைதியா விசாரிக்க போறோம். இதை வச்சுட்டு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணக்கூடாது. இவங்க தான் பண்ணிருப்பாங்க, அவங்க தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மீடியா ட்ரையலோ அந்த யூகித்தல் சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்ட் பண்றது, அவங்க தான் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு யாரையுமே நம்ம வந்து பிக்ஸ் பண்ணாம ஒரு ப்ரிஜுடைஸ் இல்லாம ஒரு நியூட்ரல் ஒப்பீனியனை கொடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. மிக்க நன்றி திரு ரவி. இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு